எதுக்காக எல்லாரும் வெறித்தனமா பாக்குறீங்க? அர்ஜுன் அப்பா, அர்ஜுன், அம்மா, அர்ஜுன். அச்சி வாய மூடுங்க. அனுவ பாரு, ரொம்ப நல்ல பொண்ணுடா. அதுக்கு கண்ணா, நான் எது செஞ்சாலும் அது உன் நல்லதுக்காக தான் இருக்கும். அதுக்கு எங்களுக்கு நீ எப்படியோ அனு கூட அப்படித்தான் இல்லையா? அதுக்குன்னு பாவம், இப்ப இருக்கிற நிலைமையில உங்க 2 பேர் ஃபியூச்சரையும் நினைச்சா அனுவ நீ கல்யாணம் பண்ணிக்கிறதா எனக்கு நியாயமா? ஜஸ்டிஸ் சௌத்ரி, நிறுத்தியா? அவளை கல்யாணம் பண்ணா எனக்கு அநியாயம் நடக்கும். ஏண்டா? அம்மா, அவளை எனக்கு பிடிக்காதுமா. அனுக்கு என்னடா, நல்லா தானே இருக்கா? எங்க நல்லா இருக்கா? ஜஸ்ட் ஆவரேஜ் தான் இருக்கா. அப்பா அப்பா, காலேஜ்ல சூப்பரான ஃபிகர்லாம் ரிஜெக்ட் பண்ண. இப்ப இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன பார்த்து சிரிப்பாங்கப்பா. நான் நேத்து நடந்த கூத்துக்கு ஆல்ரெடி எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அண்ணா, அர்ஜுன எதுவும் சொல்லாதீங்க. பாவம், அவன் என்ன செஞ்சான்? எக்ஸாக்ட்லி ஆண்டி. பாவம், நான் என்ன பண்ண? என்ன புரிஞ்சுக்கிட்டது நீங்க மட்டும் தான் ஆண்டி. அம்மா, நான் கல்யாணம்னு ஒண்ணு பண்ணா அர்ஜுனை தான் பண்ணிப்பேன். இல்லனா நான் இப்படிதான் இருக்க போறேன். இப்படி மீனிங்லெஸ்ஸா பேசிட்டு போறா எப்படி? ஐ அம் சேயிங் நோ நோ. அர்ஜுன், ஆண்டி, நம்ம 2 பேரும் எப்பவும் ஒரே பார்ட்டி தானடா. ஆமா. உனக்கு என்ன தேவைப்பட்டாலும் நான் தானடா பாத்துக்கிட்டேன். அதுக்கு ஆனா இது வரைக்கும் உன்கிட்ட நான் எதுவும் கேட்டதில்ல. அதுக்காக இந்த ஒரு தடவை எனக்காக கொஞ்சம் ப்ளீஸ்டா. டேய், ஆமாண்டா, ஏதோ நடந்து போச்சு. அதான் உனக்கு ஒரு தடவை போன் பண்ணி சொல்லலான்னு. 10th கிளாஸ் ஃப்ரெண்ட்ல அதான் நீ ஃபீல் பண்ணிட கூடாதுன்னு. எப்படி முடிச்சா மாமா, என்ன மாமா இது? உங்க நிலைமை இவ்வளவு மோசமாயி போச்சு. என்னடா அழுதுன்னு இருக்கியா? அப்படின்னா போடு. போடுறா. உனக்கு இதுல இஷ்டம் இருக்கா இல்லையா? இல்ல, நீ சும்மா இருமா. கையெழுத்து போடாம போயிருப்பா. சாரிப்பா, யானம் நினைச்சேன். பரவாயில்லப்பா, நீ கையெழுத்து போடு. ஏமா, மாலை எடுத்துக்கமா. மாலை எடுத்து மாலை மாத்து. போது நீ போடு. போடு. நீயே பூந்துருமா. பூந்துரு. தாலி கட்டு. இது வேற ஒண்ணு இருக்குல்ல. கட்டுறா கண்ணா. கட்டு. சீக்கிரம் கட்டுறா அர்ஜுன். கட்டுறா கண்ணா. லேட் பண்ணாத. சீக்கிரம் கட்டு. ஒருத்த முடிஞ்சிட போகுது. கட்டு. இது மட்டும் தான்டா. கட்டுறா கண்ணா. கட்டுவா. அது அப்பா, இவன் சிரிக்கிறதால கட்ட முடியாதுப்பா. அவனுமே சிரிக்க மாட்டான். நீ இப்ப தாராளமா கட்டலாம். கட்டு. அவ்வளவுதான். நீ அசையாம இருமா. அப்படியே மூணாவது முடிச்சு போட்டுடா. மூணாவது முடிச்சு போட்டுப்பா. அவ்வளவுதான். ஐயோ, என்ன பேத்தி எல்லாத்தையும் அழிச்சிட்டியா அப்பா? ஐயோ, நான் கண்ட கனவுல போச்சு. சொல்லுமா. ஐயே, நான் சொல்ல மாட்டேன், நீயே சொல்லு. அப்பா, ஒரு நிமிஷம் வாங்க. அர்ஜுன் கிட்ட கொஞ்சம் பேசணும். அப்பா வாங்கப்பா, சொல்றேன். நீ செட்டில். ஏமா, என்னாச்சு? பாருங்க, நான் விளையாடிக்கிட்டு இருக்கானா? ஓ ஷிட். என்னடா கண்ணா, இன்னும் நீ போகலையா? போடா கண்ணா, அப்புறமா வேணா விளையாடிக்கலாம். உள்ள போ. தாத்தா, எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நாங்க விளையாடிட்டு. ஒழுங்கா என் கூட வா. எந்த டைம்ல என்ன பண்ணணும்னு கூட தெரியல. வாய் மட்டும் வந்து என்ன பிரயோஜனம்? வாயை மூடிட்டு வாடா. போடா, வாயை மூட்டு வான்னு சொல்றேன்ல. அப்புறமா விளையாடிக்கலாம்ப்பா, முதல்ல உள்ள போ. நான் போல. ஒரு தடவை போய் பாருப்பா, அப்புறம் அதுவே உனக்கு பிடிச்சிருச்சு. அசுமா பேசுறப்பா, போய் தொலைறேன்.
சாச்சா, உலகத்துல எந்த அப்பனுக்கும் எந்த நிலைமை மட்டும் வரக்கூடாதுடா. டூ மச். பப்பு உனதான் குறை. சுடா பால் இருக்கு, வேணுமா அர்ஜுன்? கொஞ்சம் விஷம் இருந்தா கலந்து கொடு, குடிச்சு செத்து போயிடுறேன். எப்படி பாக்குறான்னு பாரு, உன் கண்ணு ரெண்டு புடுங்கிறாரு. என் வாழ்க்கைய நாசமாக்கிட்டே அடி பாவி, நாசமாக்கிட்டே. அப்ப நீ மட்டும் எதுக்காக என் வாழ்க்கைய நாசம் பண்ண ட்ரை பண்ண அர்ஜுன்? என்ன பேசிட்டு இருக்க நீ? எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். ஆல்ஃபிரட் ஹிச்காக் கூட உன்ன மாதிரி சைக்காட்டிக் கேரக்டர் எழுதிருக்க மாட்டாரா? வாட் அ செட்டிங். ஜஸ்ட் ஒரு சீட்டுக்காக அணுவுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டல. ஜீனியஸ் யாராவது கேட்ட போறாங்க? யாருட கேட்க போகுது? அவளுக்கு இன்னும் 2 நாள்ல கல்யாணம் ஆக போகுது. அதுக்கப்புறம் அவ மாமியார் வீட்டுல, இவன் துபாயில. பார்சல். அம்மா அனு, எல்லாம் ஓகே தானே? அங்கிள், இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஓ பரவாயில்லம்மா, நீ கொஞ்சம் லீடு கொடுத்து அவனை கொஞ்சம் கவனிச்சுக்கோ. டே அர்ஜுன், அனுபவ பார்த்து கத்துக்கோ, பயப்படாதடா. அர்ஜுன், எனக்கு ஜஸ்ட் 2 questions. பேசிக்காவே நீ இவ்ளோ செல்ஃபிஷ் அண்ட் க்ரூவலா, இல்லனா ஓ விஷயத்துல நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? டெல் மீ அர்ஜுன். சின்ன வயசுல இருந்து நான் கூடவே இருக்கேன். ஓ சக்சஸ் நான் செலிப்ரேட் பண்ணிருக்கேன். நீ ஃபெயில் ஆனா நான் ஃபீல் ஆயிருக்கேன். ஆனா எப்படி? ஜஸ்ட் ஒரே ஒரு வார்த்தை அர்ஜுன். அனு நீ என் வாழ்க்கையில குறுக்கிடாத ஒதுங்கிக்கோன்னு ஒரு தடவை சொல்லியிருந்தா உனக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்திருப்பேன்ல. எதுக்காக மோசம் பண்ண? எல்லாம் தெரிஞ்சும் ஏன் வீட்டுல சொல்லல? என்ன ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்ட? அர்ஜுன், நான் எல்லாத்தையும் நல்லா யோசிச்சுதான் பண்ணிருக்கேன். இப்ப நான் உன்னை எக்ஸ்போஸ் பண்ணிருந்தா மேக்சிமம் எல்லாரும் ஒண்ணு திட்டிருப்பாங்க, அங்கிள் ஒண்ணு அடிச்சிருப்பாரு. ஆனா நடக்கிறது என்னோட கல்யாணம் நின்னு இருக்குமா? படிக்கணும்ன்ற என்னோட ஆசை கனவா போயிருக்கோம்ல. ஆனா இப்போ நானும் உன் கூடவே துபாய்க்கு வர போறேன். எந்த காலேஜ் சீட்டுக்காக நீ இவ்ளோ டிராமா போட்டியோ அதே காலேஜ்ல உன் கூடவே நானும் படிக்க போறேன். அதெல்லாம் எப்படி நடக்கும்? அதெல்லாம் எப்படி நடக்கும்னு கேட்டா நடந்தாகணும். நடக்கிற மாதிரி நீ செஞ்சாகணும். அனு ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட், இட்ஸ் நாட் பாசிபிள். நான் வேணும்னா டிராப் ஆயிரேன், நீ போ. நீயும் என் கூட தான் வரணும், கூட இருந்து படிக்க வைக்கணும். திஸ் இஸ் an order. நீ எவ்வளவு பெரிய அயோக்கியன்னு வெளியில இருக்கிறவங்களுக்கு தெரியாது. சொல்லவா? நோ 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 நோ. வாசப்படியில இருக்கிற டோர் மேட் மாதிரி மிதிச்சு தூக்கி போட்டுருவாங்க. எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் செய்ய முடியாத மாதிரி செய்ய ட்ரை பண்றியா? இனிமே உனக்கு நடக்க போறது நீ பார்க்கதானே போற சுவாமி. ஓ ஃப்ரீடம்க்கு ஒரு பெல்ட் போட்டு அந்த செயினை என் கையில பத்திரமா வச்சுப்பேன். போ போய் அந்த மூலையில படுத்துக்கோ. தர இல்லையா? பிளாக்மெயிலிங்ல இருக்கிற கிக்கே வேறப்பா. ஆக்சுவலி ஷி ஹஸ் a point. அட நீ இப்ப டிராப் ஆயிட்டனா தனியா அவளை ஃபாரின் வரைக்கும் அனுப்பி அவங்க வீட்டுல படிக்க வைப்பாங்களா? அதான் உன்னையும் கூட்டிட்டு போலான்னு இப்படி பண்ணிருக்கா. சொல்ல போனா இன்னைக்கு இவனோட இந்த நிலைமைக்கு காரணமே நீதான்டா குண்டா. அன்னைக்கு ரொம்ப பெரிய இவனோட அவ்வளவு கத்தி பேசின. இப்ப ஹாப்பியா உனக்கு? இப்ப அடுத்தது என்ன பண்ணலாம்னு சொல்லு. இனிமே என்ன பண்றது? என் மாமா கிட்ட எப்படியா ரெக்வஸ்ட் பண்ணி அந்த இன்னொரு கேண்டிடேட்டை வாபஸ் வாங்க வைக்கணும். நோ, நம்ம ஒரு வாட்டி அவர்கிட்ட கேட்டு பார்த்தா ஒத்துக்க மாட்டான். ஒருவேளை கெஞ்சி பார்த்தா மடங்க மாட்டான். அவனை பத்தி உங்களுக்கு தெரியாது. அவனுக்கு உடம்பெல்லாம் எகத்தாலும், மூளை ஃபுல்லா மூட நம்பிக்கை, சென்டிமெண்ட்டா ரொம்ப வயலண்டா நம்புறவன் அவன். வாஸ்து பிரகாரம் படிக்க நாட்டையும் நியூமராலஜி பிரகாரம் காலேஜையும் செலக்ட் பண்ணிருக்கான். அவனை சாதாரணமா கவுக்குறது ரொம்ப கஷ்டம். சார் ஆபீஸ் வந்துருச்சு சார். தெரியும். அப்ப இறங்கலாம்ல? கொஞ்சம் இருங்க, ராவுகால முடியட்டுமே. 24, 25. தேங்க்யூங்க. வெற்றி எனதே. சப்ஜெக்ட் அறையோட கடவுளே, இன்னைக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கணும். இது என்னடா அபசகனம்? கருப்பு பூனை எதுக்கு நாய் மாதிரி கத்திட்டு போகுது? நான் பூனை தான் எடுத்துட்டு சொன்னேன். பூனை கிடைக்கல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. என்ன நடக்க போகுது? கடவுள் இருக்காருப்பா. கடவுளே, இப்பதான் கருப்பு பூனை நாய் மாதிரி கத்திட்டு குறுக்கல போச்சு. எந்த கெட்டது நடக்காம கொஞ்சம் பாத்துக்கப்பா. நான் உன்னை நம்பிதான் இருக்கு.
என்ன விளக்கும் அணைஞ்சிருச்சு. யா சொல்லுங்க சார். டொரினோ காலேஜுக்கு அட்மிஷனுக்கு அப்ளை பண்ணிருந்தேன். அதோட ஸ்டேட்டஸ் என்னன்னு பார்க்கலாம்னு வந்தேன். எந்த காலேஜ்னு சொன்னீங்க? டொரினோங்க. டூ 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 டூ. நோ. குட் ஆக்டிங். தேங்க் யூ. நோ. என்னங்க பண்ணீங்க? அப்படி கத்திட்டு போற அந்த பொண்ணு. நான் என்னங்க பண்ணேன்? டொரினோ காலேஜ் அட்மிஷனுக்கு அப்ளை பண்ணிருந்தேன். அதோட ஸ்டேட்டஸ் என்னாச்சு கேட்கலான்னு வந்தேன். அதான் சொன்னேன். நீங்களே எங்க போறீங்க? எனக்கு பயமா இருக்கு. இங்கே இருங்க. Mr. Arif, please come here. Meet Mr. அரவிந்த் சங்கர் சாஸ்திரி எம்டெக் ஐஐடி செகண்ட் டாப்பர். இங்க படிச்ச அதே டொரினோ காலேஜ். ஓ நைஸ், கங்க்ராட்ஸ். என்ன சார் நீங்க நல்ல விஷயத்துக்காக காலேஜுக்கு படிக்க வந்தா லெஃப்ட் ஹேண்ட் தரீங்க, ரைட் ஹேண்ட் தரலாம்ல? எனக்கு ரைட் ஹேண்டே இல்ல. அப்பா பிராங்க். நிஜமாவே இல்லைங்க. அதே காலேஜ்ல ஒரு ஸ்டூடெண்ட் விளையாட்டா கன் எடுத்துட்டு வந்து அது வெடிக்குதா இல்லையான்னு ஒரு நாள் டெஸ்ட் பண்ணி பார்த்தான். வெடிச்சிருச்சு. 20 ஸ்டூடெண்ட்ஸ் அப்புறம் என் கையும். வெல்கம் டு த பப்ளிக் நியூஸ். செய்திகள் வாசிப்பது உங்கள் அரவிந்த் போசாமி. இன்றைய முக்கிய செய்தி, டொரினோ ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ல இன்னைக்கு நடந்த துயர சம்பவத்தால நம்ம காலேஜ் தான் அப்பாவி 20 இந்திய மாணவர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. இறந்தவர்கள் அனைவரும் இந்தியர்கள்ன்றதுதான் துரதிர்ஷ்டம். இப்போ இறந்து போன மாணவர்களுடைய புகைப்படங்களை பார்ப்போம். நல்லா ரெஜிஸ்டர் ஆகட்டும்னு 2 தடவை படிக்க சொன்னேன். இது என்னங்க இது? எல்லா போட்டோவும் என்ன மாதிரியே தெரியுது. வாட் ரமேஷ், சரியா பாருங்க. இருங்க ரப் பண்ணி பாக்குறேன். இறந்த இந்திய மாணவர்கள் புகைப்படங்களை இன்னொரு முறை தெளிவா பார்ப்போம். பார்க்கலாம். ஆனா இதுக்கு முன்னாடி எல்லாமே என் போட்டோ மாதிரியே தெரிஞ்சுதாங்க. ஏதாவது கெட்டது நடக்கிறதுக்கு முன்னாடி இயற்கை நமக்கு ஒரு வார்னிங் கொடுக்கும். ஜாகிரதையா இருந்துக்கோணும். யூர் ரைட் பிரதர். நானும் இந்த மாதிரி தான் இந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணும்போது கருப்புனை கத்திக்கிட்டே குறுக்கால போச்சு. நான் கண்டுக்கவே இல்லையே. ஆனா என் கைதான். அவருக்கு பூனை குறுக்கால போனதுக்கு கை போச்சுன்னா எனக்கு அங்க பூனை இங்க விளக்கல வர அணைஞ்சு போச்சு. இந்த பொண்ணு கத்துனது நோ சார், இது அபசகடம் மட்டும் இல்ல சார், இது டிசாஸ்டர் ஆஃப் கேலக்ஸி. சாரி டு சே, இந்த டொரினோ காலேஜ்ல எனக்கு அட்மிஷன் வேண்டாம் சார். இந்த காலேஜ்ல எனக்கு அட்மிஷன் வேண்டாம். எப்படிடா ஒத்துக்க வச்சீங்க? சைகை பண்ணிட்டு இருக்கீங்க. வேணாம் சொல்லுங்க சார். சொல்றாருல. வேணாம். சரி, இந்த காலேஜ் லிஸ்ட்ல இருந்து ஏதாவது ஒன்னு செலக்ட் பண்ணுங்க. சார் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். உங்க முகத்துல பாசிட்டிவ் எனர்ஜி அப்படி பொங்கல் மாதிரி பொங்கி வழியுதே சார். உங்க கையாலேயே ஒரு நல்ல காலேஜா செலக்ட் பண்ணி கொடுங்க. ஓகே. இங்கி பிங்கி டாங்கி. ஓ குஃப்லி. சார் எனக்கு ரொம்ப பிடிச்சது குல்ஃபி சார். அப்போ குஃப்லினா குல்ஃபி குஃப்லி. குட் வைஸ் ஆர் ஆல்ரெடி ஆன். ஐ அக்செப்ட் சார். குஃப்லி ஃபிக்ஸ். Congrats bro. Congrats bro. Amazing. Thank you. Congrats. கையெழுத்து போட்ட நல்ல நேரமோ என்னமோ இவர் லெஃப்ட் ஹேண்ட்ல ஷேக்கன் கொடுத்தது கூட எனக்கு ரைட் ஹேண்ட் மாதிரி தெரியுது. சார் the whole credit goes to you. Thank you. கையெழுத்து போட்டு உங்களை எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கு. சான்ஸே இல்ல. பூனை தாடியும் கோட்டும் இப்ப இல்லீங்க. அங்க பூனை தாடி இருந்தது, இங்க இல்ல. ஐயோ நான் பாத்தி சார். ஐ வில் பி எவர் கிரேட்ஃபுல் டு யூ. லாஸ்ட் மினிட்ல கடவுள் மாதிரி வந்து நீங்க லைஃபை காப்பாத்திட்டீங்க சார். யூ ஹாவ் லிட்டரலி டிரான்ஸ்ஃபார்ம் மீ இன்டு. பாய். அர்ஜுன் ஜாக்கிரதை. ஏய், பணம் ஏதாவது தேவைப்படுச்சுன்னா அணுகிட்ட கேட்டு வாங்கிக்க. அணுவை ஃபாலோ பண்ணு. அவனை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்குமா.